ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது மொட்டை மாடியில் ஒரு 4-5 விதமான ரோஜா செடி, மற்றபடி ஜாதி மல்லி, கனகாம்பரம், சந்தனமுல்லை, ஓமவல்லி, நெல்லிக்காய், மஞ்சள், மிளகாய், துளசி, இது மாதிரி ஒரு சில கொடிகள் செடிகள்லாம் வச்சுருக்கேங்க. இப்போ ரோஸ் நம்ம அடிக்கடி எப்படி சொல்கிறது, அது அடிக்கடி மல்லி மாதிரி பூத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அது ஒரு தடவை பூத்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. அதை கணுவோடு அந்த 2 கிளை 3 கிளை பிரியும் பாருங்கள், அதோடு சேர்த்து கட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அடுத்து துளிர் அது மொக்கு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக இலையிலலாம் பழுப்பு நிறம், பூச்சி, அது மாதிரி ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே நல்லா சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி அது துளிர் வச்சு நிறைய மொட்டுக்கள் வைக்கும். இப்போ பாருங்களேன், ஒரே ஒரு ரோஜா செடி இருக்குது, ஒரே அந்த பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதுக்கு தேவையான நல்ல உரங்களும் போடணும். காஞ்ச இலையெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சருகுகள், அது வெங்காயத்தூள், முட்டை ஓடு, டீத்தூள், இது எல்லாமே போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம அந்த செடிக்கிட்டலாம் டெய்லி போய் பார்த்து லைட்டாக அதுகிட்டலாம் பேச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் சந்தோஷத்தில் நிறைய வளர்ந்து பூக்கள் அதிகமாக கொடுக்கும். சிரிக்காதுங்க, என்னடா செடிக்கிட்ட போய் யாராவது பேசுவாங்களா அப்படின்ட்டு. நிஜம், இது உண்மை தான் அது. அதுக்கப்புறம் அந்த செடி ரோஜா செடி நிறைய நம்ம அடுத்தடுத்து நிறைய வைக்கிறதுக்கு பதியம் போடலாம். அது பாருங்கள், நல்லா அந்த முத்தெல்லாம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் தண்டு பெருசாக இருக்கிற இடத்துல அதை கட் பண்ணி வேறு ஜாடியில் வச்சு அதை நேராக வைக்காமல் குறுக்க வைக்கணும். அதாவது சாய்வாக வச்சுக்கினா அதில் மண் அள்ளி வச்சு திருப்பி மூடி வச்சிங்கன்னா அது பாருங்கள் நிறைய துளிர் விடும் பாருங்களேன். அது பாருங்கள், துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இதே மாதிரி தாங்க ரோஜா செடியை நிறைய இனப்பெருக்கம் அதிகமாக பண்ணலாம், நிறைய வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.